ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா, நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து டெக்கிகாய் கவின்குமார் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில். ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தலித்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டார். ஹையர் கேஸ்ட் பொண்ணை வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆக்சுவலாக நினைக்கிறேன். அவங்களோட பையனை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. பையனுக்கு 19 வயசு. எனக்கு ஒன்றும் புரியல, இது எப்போதான் ஸ்டாப் ஆகும்னு தெரியல. ஏன்னா 21st செஞ்சுரியில் இருக்கும். இன்னமும் வந்துட்டு அங்கங்கே ஒவ்வொரு என்ன சொல்றது, வேர்ல்டில் அரௌண்டில் இந்த ஏஐ வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு காம்படிஷன் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஆளுங்க இன்னும் வந்துட்டு இந்த வந்து என்னோட ஜாதி தான் பெருசு, நான் தான் அப்படின்ட்டு. ஸோ இது ஏன்னா இதை எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினச்சோன்னா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கோம். இதில் இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹானர் இருக்கு இல்லைங்களா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். அது இல்லாமல் ரிப்போர்ட்டடான கேஸ் 8. ஸோ ரிப்போர்ட் ஆகாத கேஸ் எத்தனை இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு 19 வயசு பையன், அவன் வந்து எப்படி இப்படிலாம் யோசிக்கிறான்றத எனக்கு இன்னும் இது இருக்கு. அது இல்லாமல் யார் கொடுக்குற தைரியத்தில் இது நடக்குது தான் இன்னும் புரியல. இந்த மாதிரி வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறது. இது எவ்வளோ படம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ டாக்குமெண்ட்ரி இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் சரி, இது ஸ்டாப் ஆகுமான்னு தெரில. இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கரெக்டான ஒரு நல்ல தீர்ப்பு எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லு. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிடக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சு நிறைய யூடியூப்ல யாருமே வந்து பெருசா வந்து இதை வாய்ஸ் அவுட் பண்ண மாதிரி தெரில. எக்ஸப்ட் மதன் கௌரி அண்ட் அதுக்கப்புறம் மதி கோச்னு ஒருத்தர், அவர் மட்டும்தான் இது பண்ணிட்டு இருந்தாரு. அதை தவிர்த்து வந்து யாருமே இதை வந்து பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல. எனக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த இஷ்யூ வந்து கண்டிப்பா இது பேசணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா அந்த குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல செட்டில்டான ஃபேமிலி தாங்க. சும்மா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப். அது இல்லாமல் வந்து பையன் வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து டிசிஎஸ்ல பர் மந்த் 2 lakhs சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்னு தெரில. இந்த நான் சும்மா வந்து ஒரு டிபேட் கேட்டாங்க, தலித் மாணவனை எவ்வளவு இதாக இருந்தாலும் யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு. ஒரு பொண்ணுங்க கூட கை தூக்கல. ஸோ அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் நடக்கும்போது பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளோ கேவலமா ஆளுங்களா இருக்காங்கன்றது தெரியுது. அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல இது எப்பதான் ஸ்டாப் ஆகும்னு தெரியல. ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த கேஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சீரியஸா எடுத்துக்கணும். அவங்களோட அப்பா அம்மா வந்து நான் போலீஸ் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தானே பண்றாங்க. ஐ மீன் நல்ல காவல்துறை அதிகாரிலாம் இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி ஆளுனால அவங்களுக்கும் கெட்ட பேர் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இடைக்கால பணி நீக்கம் அதெல்லாம் இது இல்லாம அப்படியே ஃபுல்லா டிஸ்மிஸ் பண்ணிட்டு அதிகபட்ச தண்டனையா இது கொடுக்கணும். பீப்புள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து பாஸ் அவுட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எல்லா நியூஸ் மாதிரியும் கண்டிப்பா எல்லாருமே அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து ஸ்டாப் ஆகும். அது திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. எல்லாருமே ஒண்ணுதான். யாரும் வந்து இவங்க கீழே அவங்க மேலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒரே இதுதான். இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அந்த ஒரு விஷயம்லாம் மாற்றி அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு உங்க பசங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாம வளர்த்தா நல்லது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது ஒன்றும் பெருமைப்படுற விஷயம் இல்லை. என் ஜாதி வந்து நான் பெரிய ஆளு அப்படின்றதுக்காக. ஸோ அதனால வந்து தயவுசெய்து இதை வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.